வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ நம்ம நாட்டுல வந்துட்டு கல்வி எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அதுவே முதல்ல ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதுலயும் ரொம்ப குறிப்பா பார்த்தா கிராமப்புறத்துல உள்ள குழந்தைகளும் மற்றும் விளிம்பு நிலையில உள்ள மக்களோட குழந்தைகளோட கல்வி வந்து ரொம்பவே ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. அதுலயும் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்களோட குழந்தைகளோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் தோழர்? தொடர்ந்து தொடர்ந்து இந்தியா வந்து கல்வியில சமத்துவம், சமமா எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறோம். அரசு பள்ளிகள்ல வந்து இப்போ அந்த புலம்பெயர் தொழிலாளர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா, ஒரு பள்ளியில இருந்து இன்னொரு பள்ளிக்கு மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சமூக பாகுபாடுகள்ல பார்த்தோம்னா, அடித்தட்டு மக்கள், கீழே இருக்கிற மக்கள், ரொம்ப ரொம்ப வீடு இருப்பிட வசதி கூட இல்லாத தெருக்கள்ல சாலையோரங்களில் வசிக்கிற மக்கள், தானே ஒரு பெரிய புத்தக மூட்டையை தூக்கிட்டு பேருந்து நிறுத்தத்துக்கு போய் அந்த பேருந்து நிக்குமா நிக்காதான்னு தெரியாம அது பின்னாடி ஓடி படியில ஏறி உள்ள உட்கார்ந்து இருக்கிற சமூகமே வந்து ஓசி டிக்கெட்ரான்னு சொல்லி கேலியும் கிண்டலையும் தாங்கி ஒரு இடத்துல இறங்கி திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு ஓடுறான்னு. அவன் நோட்டும் புத்தகமும் நனைஞ்சிடக்கூடாது இல்லையா? அவன் அப்ப அவனுக்கு ஆஹ், நம்ம மழைக்கால ஆடைகளை கொடுத்துருக்கோமா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவன் எப்படி மழையை ரசிச்சு வருவான்? வீடு ஒளியிட்டு இருக்கும்போது அவனால எப்படி அந்த அந்த இடத்துல அவனால கல்வியில உள்ள உட்கார்ந்துருக்க முடியும்? வீடே இல்லாதவன் எத்தனை பேர் என்னுடைய மாணவர்களே இருக்காங்க. அவனுக்கு வந்து வீடு கிடையாது. ஒவ்வொரு மழை பெய்யும் போது நான் யோசிக்கிறேன், இப்ப அவன் எந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான்? எங்க இருப்பாங்க? அந்த அந்த குடும்பம் எங்க இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒரு இருக்கிற இடமே இல்லாத ஒரு சூழல்ல ஒரு சாலையோரத்துல எங்க பார்த்தாலும் தண்ணியும் சாக்கடை நிறைஞ்சிருக்கிற ஒரு இடத்துல அவனோட வாழ்க்கை என்ன? அப்ப அந்த இந்த கல்வி வந்து என்ன கொடுக்க போகுது? அவனை வந்து ஒரு மதிப்புள்ள ஒரு மனிதனா வாழணும், அவ்வளவுதானே. மதிப்புள்ள மனிதனா ஒருத்த வாழணும். இதுக்கான செயல் திட்டங்களை தான் நம்ம உருவாக்கணும். பெரிய பெரிய திட்டங்கள்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நாட்டுக்கு தேவை. வருமானம் வேணும், எல்லாம் சரி. முன்னேற்றம் முக்கியம். அந்த முன்னேற்றம்ன்றது யாரோட முன்னேற்றம்?